அதனால் அதிக லாபமை வியாபாரம் செய்ய நினைத்தீர்களே ஆனால் அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. எம்ஆர்பி எல்லாம் போட்டுருமா? எம்ஆர்பி எல்லாம் எப்படி போடுறது? எம்ஆர்பி என்பதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அந்த நடுத்தர கம்பெனிகள் இருக்குல்ல, அதுக்கு எம்ஆர்பி அவன் தான் நிர்ணயிப்பான். பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவன் நிர்ணயிக்க மாட்டான். இந்துஸ்தான் லிவர் நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த மாதிரி கம்பெனிக்கு அவன் தான் அந்த எம்ஆர்பி அதிகபட்ச விலை நிர்ணயிக்கிறான்ல. அப்படி இரண்டாம் நிலையில் உள்ள கம்பெனிகள் இருக்காங்க பாருங்க, இவன் போய் கடையில் கொடுத்தவன 40 ரூபா போட்டுருப்பான 80 ரூபாய் மாதிரி போட்டு கொண்டு வாங்க. அவன் விற்று தயாரிக்கிறவன் 40 ரூபா போட்டு கொண்டு வருவான். ஒரு மசாலா தூள்னு வச்சுக்கிறீங்களேன், மசாலா தூள் வந்து அது 10 ரூபா நமக்கு போடுவாங்க. நமக்கு 10 ரூபா அதுக்கு விலை அடக்கம் போடுவான். எம்ஆர்பி 40 ரூபான்னு போட்டிருப்பான். ஏன்டா 10 ரூபாய்க்கு தந்துக்கு என்ன 40 ரூபா விலை போடுறேன்னு கேட்டா, அப்படிதான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல சொன்னாங்க. இல்லாட்டி வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப 10 ரூபா பொருளுக்கு நீங்க எம்ஆர்பி 40 ரூபான்னு போட்டு கொண்டு வந்தா தான் நாங்க ஒரு 2 ரூபா கம்மியா கொடுத்து என்ன செய்வோம், நம்ம எம்ஆர்பி குறைச்சு கொடுக்கணும்னு சொல்லி 28 ரூபா நாங்க சம்பாதிப்போம் இப்படின்னு சொல்லி நடுத்தரமான கம்பெனிகளுடைய எம்ஆர்பி எல்லாம் அந்த கம்பெனிக்காரன் போடுவது கிடையாது. சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அவன் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இப்ப 40 ரூபா போடுறான்ல, 11 ரூபான்னு கொடுப்போம். 40 ரூபாய் 11 ரூபாயா? அவன் நம்ம என்ன செய்வோம், அப்புறம் அவனே போட்டிருக்கான்ல யாருக்கு தெரிய போகுது, ஒரு 35 ரூபான்னு கொடுப்போம். நமக்கு ஆசை வரும். இந்த மாதிரி தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு. அவனுக்கு என்ன, நான் இடத்துல விசாரிக்கும் போது 30 ரூபாய்க்கு கொடுத்து கொடுப்பானா, இவன் கொள்ளடிச்சிருக்கான், இப்ப எம்புட்டு கொள்ளடிச்சிருப்பான், எத்தனை மாசம் மட்டும் வாங்கி இருக்கிறோம் அப்படி நினைப்பானா இல்லையா? 30 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா அடுத்த இன்னொரு 25 ரூபாய் கொடுத்துருந்தவங்க இவனுக்குள்ள காரணம் இருக்கிறான். ரொம்ப நாளைக்கு நிக்குமா, தெரிஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப இந்த சில எம்ஆர்பியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிராண்டட் கம்பெனி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அது எல்லாமே எம்ஆர்பி வந்து தாறுமாறா போடுறது, பன்மடங்கு போடுறது. நமக்கு என்ன விலைக்கு தர்றான்னு அது மாதிரி 10 மடங்கு போடுறவர்களா இருக்கிறார்கள். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், அந்த எம்ஆர்பிங்கிறது வந்து அதான் கரெக்டான ரேட்டுங்கிற அளவு ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்கிறது. மளிகையிலிருந்து எல்லா பொருள்கள்லையுமே ரொம்ப அதிகமான அளவுக்கு லாபம் வைத்து தான் எம்ஆர்பி போடுகிறார்கள். இது வியாபாரிகளுக்கு லாபம் செய்வதற்கு பேர்ல செய்யறான். ஆனா இது ஒரு சுரண்டல். இது மக்களுக்கு சேவை செய்யற வியாபாரம் சேவையோட கலந்துருக்கணும். வியாபாரம் சாப்பாடு பெரிய மில்லியனர் ஆகணும் அப்படி சிந்திக்க கூடாது. ஏதோ கஷ்டமெல்லாம் அடுத்தவங்க அடிமை இல்லாம சாப்பிடுறோமா, அப்படி இருந்தா அல்லா என்ன செய்யலாம், பரக்கத் செய்யும். அது விஷயம் அல்லாவுடைய அருள் தனியாக கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த வியாபாரிகள்கிட்ட மக்கள் எதை எதெல்லாம் வெறுக்கிறாங்க நீங்க சர்வே எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த கரார் தன் விலையில் கரார் இருக்கணும். 2 விலை வைக்கணும் நம்பவே மாட்டாங்க. இது வந்து 30 ரூபா சொல்லுவீங்களா, 20 ரூபாய்க்கு தாங்கலன்னு கேட்டு 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனான்னு வைங்களேன், போகும்போது 20 கூட கேட்டு தந்திரப்பம்பள இருக்கு, 15 கூட கேட்டிருக்கலாம் அப்படிதான் நினைச்சிருப்போம். நீங்க 25 கரெக்டான ரேட்டு கொடுத்தா கூட அவன் என்ன செய்யறான், 30 ரூபா சொன்னான்ல 25 தானே கேட்டோம், 20 கூட கேட்ட தந்திரப்பம்பள இருக்கு, கொஞ்சம் கிராக் பண்ணி பார்த்துருக்கலாமே, அநியாயமா ஏமாந்துட்டோமே என்ன போவோம். அதனால எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் கரார் பிக்சட் பிரைஸ்ங்கிறது இருக்குல்ல, அவனை தான் நம்புவாங்க. குழந்தை அனுப்பலாம் ஒரே வேலைப்பா, பெரிய ஆள் அனுப்பலாம் ஒரே வேலைப்பா, அவங்க யாரும் ஆளை பார்த்து செய்ய மாட்டாங்க. அது போக என்ன ஆகும்னா, பாரபட்சம் தெரிஞ்சா நம்மள ஒரு வெறுத்துருவான். இவர் ஒரு பொருளை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்காரு, இவர் 10 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காரு, 2 பேரும் நாளைக்கு பேசிக்கிறாங்களா இல்லையா? அதே கடையில் 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அவர், இவர் என்ன செய்வார், 25 வாங்கிட்டாங்களே, அப்ப இவன் ஆள் பாசி இவன் கடைக்கு போகக்கூடாது, வருமா இல்லையா? அப்ப இந்த பொருள்களை விற்கும் பொழுது இந்த கஸ்டமர்கள் அவர்களுக்குள்ள என்றைக்காவது சந்தித்துக் கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள். உங்களுடைய பாரபட்சம் உடனடியாக தெரியாது, பின்னாடி தெரிய வரும். அவர்கள் சந்திக்கக்கூடிய தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, நீங்கள் ஆள் பார்த்து விற்கிறீங்க என்று சொன்னா என்ன செய்வான், நீ கொள்ளக்காரங்கிறதும் நினைச்சிருவான். இவன் நம்மள்ட்ட 15 ரூபா கூட எடுத்துட்டான், அது ஒண்ணு அநியாயக்காரன், இவன் நம்பி ஒரு குழந்தை எப்படி அனுப்புறது, விவரம் தெரியாத பிள்ளைகள் எப்படி இந்த கடைக்கு அனுப்புறது என்று நினைத்து விடுவார்கள். அதனால எந்த காரணத்தை கொண்டும் அதுக்கு பேரம் பேசுறதுங்கிற ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். அதுவரை ஒரு பொருளை எடுத்தா 10 ரூபா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு 10 ரூபா பொருளை விற்கிறதுக்கு 40 ரூபா பொருளை வித்துடலாம், 4 பொருளை வித்துக்கலாம். இந்த கராறு இல்லாம நீங்கள் ரேட்டை போட்டு அதிகமான ரேட்டை போட்டு பேசி குறைக்கிறது, ஏமாந்தவன்ட்ட கூட வாங்கிக்கிறது, அதான் அர்த்தம் இருக்கு. என்னுடைய தன்மை என்னவென்றால், ஏமாளிகள்ட்ட அதிகமா வாங்கிக்கிறது, சுதாரிப்பா இருக்கிறவன்ட்ட கம்மியா வாங்கிக்கிறது. இது அநியாயம் தானே இது? அந்த மாதிரி வராமல் வியாபாரம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒரே விலை தான். யாரா இருந்தாலும் ஹோல்சேல் ரீட்டைல் வித்தியாசம் இருக்கலாம். 100 வாங்கினா இன்ன விலை, 10 வாங்கினா இன்ன விலை, அது ஓகே. அது ஹோல்சேல் வியாபாரி யாரும் வித்தியாசம் அநியாயம் நினைக்க மாட்டாங்க. நீனும் 100 வாங்க, உனக்காக குறைக்கலப்ப, ஜாமானோட அளவுக்காக குறைச்சிருக்கிறோம், நீனும் 100 பொருளை வாங்க, உனக்கு அந்த விலை தான். இந்த வித்தியாசம் இருக்குன்னு அப்பதான் வியாபாரம் நடக்கும். ஹோல்சேல் ரீட்டைல் அப்ப வியாபாரம் செத்து போயிடும், யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மொத்த விலை சில்லறை விலைங்கிற வித்தியாசத்தை தவிர
வேற எந்த வித்தியாசம் விலைகள்ல கஸ்டமர்களுக்கு மத்தியில் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வெறுத்துருவாங்க. குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை வைத்து நடத்தக்கூடிய தொழில் மூடப்பட்டு விடும். ஃப்ளோட்டிங் ஏரியா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அது இருக்கா, அது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் வாங்கிட்டு அவர் போயிடுவான், கொள்ளக்காரன் திட்டு போயிடுவான். அறிமுகம் இல்லாத திட்டம் நமக்கு என்ன திட்டு போறான்னு விட்டுற வேண்டியதான். அதுவும் செய்யக்கூடாது. நீங்க தொழிலுக்கு அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது கண்டிப்பா பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள மக்களை சார்ந்து நீங்கள் தொழில் செய்வதாக இருந்தால் பல பகுதியில் உள்ளவர்கள் உங்களை தேடி வரணும் என்று நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் ஒரே விலை, அதை கடைபிடிக்கணும். இது மக்கள் வெறுக்கிறாங்க. இந்த பேரம் பேசுறதுன்னு செய்றாங்க. ஆசை நீங்க அதிகமா போட்டு பேரம் பேசுறா, அவன் பேசி பார்க்கறானே தவிர உள்ளுரை எதை விரும்புறான்? பேரம் பேசாத கடை தான் கரெக்ட்னு நினைக்கிறான். மனிதனுடைய சைக்கிள் அது உண்மையாதுதான். அடுத்ததாக இந்த வியாபாரத்தில் உள்ள நம்ம வியாபாரிகள்ட்ட உள்ள அடுத்த குறை என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை வாங்கிட்டான், வாங்கிட்டு உடனேயோ நாளைக்கோ இது வேணாங்க திருப்பி தருவான். தவறா வாங்கினால மனுஷன் தானே, மனிதன் தவறு செய்யக்கூடியவன். தவறு செய்யக்கூடிய வகையில் ஒரு பிராண்ட் சோப்புக்கு பதிலா இன்னொரு பிராண்ட் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போயிருவாங்க. வீட்டில் போனா அவங்க அம்மா திட்டுவாங்க, ஏன்டா இதை வாங்கிட்டு வந்த, அந்த சோப்புடா கேட்டேன் அப்படிம்பாங்க. அல்லது காசு இருக்காது, இதுக்கு பதிலா வேற ஒண்ணு விடுபட்டு இருக்கு, இதை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கன்னு நினைப்பாங்க. இதை 90% வியாபாரி வாங்க மாட்டாங்க. விற்ற பொருள் திரும்ப பெற மாட்டாது. என்ன விட்டுருக்காங்க, பில்லுல எழுதியிருப்பானுங்க. பில்லு போடும் பொழுது விற்ற பொருள் திரும்ப பெறப்படாது. அப்ப அவன் வேதனை நீங்க பார்க்கணும். தெரியாம வாங்கிட்டான், அவன் யூஸ் பண்றது இல்ல, அவன் பயன்படுத்தாத ஒரு பொருள், விற்ற பொருள் வாங்க மாட்டான். அவன் நிலையில பார்க்கணுமா இல்லையா? பாவி அநியாயத்துக்கு வாங்க மாட்டேங்கிறான். 50 ரூபா வீணா போச்சு, 200 ரூபா வீணா போச்சு. சில பொருள் இந்த மாதிரி பொருளா இருந்தா பரவாயில்ல, சில பொருள் 300-400 ரூபா பொருள் கூட வாங்கிட்டு வேணான்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு பேக்கை கூட ஸ்கூல் பேக் வாங்கிட்டு போயிருப்பான். இவன் வாங்கிட்டு போகும்போது அவன் அண்ணன் வாங்கிட்டு வருவான் வீட்டுல, எதுக்கு 2 இது கொண்டு கொடுத்துட்டு போம்பாங்க. அதுவும் வாங்க முடியாது. ஸ்கூல் பேக் என்ன செய்ய ஒரு பிள்ளை தான் இருக்கு அவனுக்கு, 2 ஸ்கூல் பேக் என்ன செய்வான், 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வேணான்னு கொண்டு வந்தா அதெல்லாம் வாங்க முடியாது. இது வியாபாரிகிட்ட இருக்கிற மக்கள் இருக்கிறான். அப்ப பொருள்களை திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நீ என்ன செய்யணும், ஒரு 3 நாளைக்குள்ள திருப்பி கொடுக்கலாம், ஒரு 5 நாளைக்குள்ள திருப்பி கொடுங்க. ஓபன் பண்ணாம, இந்த ஓபன் பண்ற மாதிரி பொருள்களா இருந்தால் ஓபன் பண்ணாம நீங்க கொண்டாந்து கொடுக்கணும். இப்படி சில கண்டிஷன்களை போட்டு அன்னைக்கு தந்தாலும் நாளைக்கு தந்தாலும் அடுத்த நாள் தந்தாலும் திருப்பி வாங்கி கொள்ளுமே. என்ன ஆகுது, இதான் பெருந்தன்மைங்கிறது. பெருந்தன்மை என்னது, இல்லைன்னா உனக்கு நஷ்டம், அடுத்த ஆள் வித்துட்டு போற, அவன் வேணாங்கிற வேற பொருள் காசை கட்டாம கொடுத்துணுங்கிறேன். இது 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனோம், இது வேணா ரூபாயை தாங்கன்னா அது அவன் பொருள் ரூபாய் கொடுத்துட வேண்டியதானே. இந்த பெருந்தன்மை நம்மள்கிட்ட இருந்தா அவன் நம்மளோட போவானா? இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை அந்த கஸ்டமர் நடந்தீங்கன்னு சொன்னா 5 ரூபா கூட கூட ஆக மாட்டோம். அதுவும் சேர்ந்து இருக்கணும். இதுவும் சேரும்போது என்ன ஆகும்னா விரட்டினாலும் போக மாட்டான். கரெக்டான ஆளுக்கு இதெல்லாம் வியாபாரத்தில் என்ன செய்யணும், அந்த ஒரு பிடிச்ச மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிறதுங்கிறனா அது எடை நிர்வகில தான் இருக்கணும். அது கூட குறைய போயிடக்கூடாது. இதுல எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி நிக்க கூடாது, கொஞ்சம் விட கட்ட இருக்கணும். வியாபாரங்களை விட கட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் விடணும் கொஞ்சம் கட்டணும்பாங்க அந்த காலத்து கிராமத்து பழமொழியில. அந்த மாதிரி அடிப்படையில் இந்த ஒரு பெருந்தன்மை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக ஒரு பொருளை வாங்குறான்னு வைங்களேன், வாங்கினா பை எடுத்துட்டு வர மாட்டான். எல்லா இடத்துலயும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா கேரி பேக் 10 ரூபா, கேரி பேக் 5 ரூபான்னு சொல்லி அதை வாங்கிடுறாங்க. இது ஒன்றும் சில காசுக்கு தான் வாங்குறாங்க. அதுக்கு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா போகும். 2000 ரூபாய்க்கு தாம வாங்குறான், 5 ரூபா போயிட்டு போகுதே, லாபத்தில் குறையும், அவ்வளவுதானே, நஷ்டப்பட போறது இல்ல. நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும், ஏதாவது கொஞ்சம் குறைவான லாபம் கிடைக்கும், போயிட்டு போகுதே, அவனுக்கு ஒரு மனநிறைவு. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த சேவை மனப்பான்மையோட அவங்களை அணுகணும், சிரிச்ச முகத்தோட பேச வேண்டும். அது மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப நம்ம எந்த ஒரு புகாரா இருந்தாலும் உடனே நீங்க போன் பண்ணுங்க. ஏன் அது உடனே 2 கிலோ அரிசிக்கு 20 கிலோ பில்ல போட்டீங்கன்னு சொல்லுவார் ஒருத்தர். போன போடு பில்ல கொண்டு வாங்க, எத்தனை மணிக்கு அவர் எடுத்திருக்காரு, எந்த கவுண்ட்ல எடுத்திருக்காரு, கேமரா போடுவோம், கேமரா தெரியும், அவர் 2 தான் வாங்கியிருக்காரு, நம்ம 20 போட்டிருக்கிறோம், நாங்க ரூபான்னு கொடுத்துடணும். அவன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டான்னா அவனுக்கு கிளைம் பண்ற வசதி இருக்கணும். நம்ம 10 பொருளுக்கு பதிலாக 11 போட்டுருவோம்னு வைங்களேன், 2 ரூபா பொருளுக்கு பதிலாக 200 ரூபா பொருளை விலையை போட்டு விட்டுருவோம். அவன் வாங்கின 2 ரூபாயா இருக்கும். தப்பா கோடு அடிக்கும் போது ஒரு எழுத்த மாத்தி அடிச்சிட்டு வைங்களேன், 2 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் விழுந்துரும். அது மாதிரி 5 வாங்கினா 1000 ரூபாய் போயிடும் அவனுக்கு. அப்ப போன பிறகு கடையில் என்ன செய்வாங்க, அதெல்லாம் நீ வாங்கியிருப்ப, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், பரிசீலிக்கணும். இருக்கலாம், அவன் சொல்ற உண்மை இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், உண்மை இருக்கலாம். அப்ப நம்ம அந்த வசதி இருக்கணுமா இல்லையா? கேமரா அந்த கல்லாவுல அந்த பில் போடுற இடங்கள் எல்லா இடத்துலயும் மக்களை கண்காணிக்கிற கேமரா இருக்கிற மாதிரி பில் போடுற இடத்துல கவுண்டர்ல கொடுக்கறதுக்கு இருக்கணும் கண்காணிப்பு கேமரா இருக்கணும். அதை போட்டு பார்த்தோம்னு சொன்னா அவன் என்ன பொருளை வாங்கினா, என்ன பொருள் விலை போட்டோம், யாரு போட்டா என்னங்கிறது தெரிஞ்சிடும்.
அவன் பொய் சொல்லி நம்மளை ஏமாற்ற முடியாது, அவனுக்கு இழப்பு ஏற்படாது. அப்ப நம்முடைய நிறுவனத்தில் ஏதாவது அவனுக்கு இழப்பு ஏற்பட்டு கிளைம் பண்ண வந்தால் அதை சண்டை பிடிச்சிக்கிட்டு இல்லாம அதை கரெக்டா நம்ம ஏமாந்து போகாம கரெக்டா அவனுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்கணும், அந்த வாய்ப்புகள் நிறுவனங்கள் இருக்கணும். அப்ப தொழில பிரச்சனை ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் பஞ்சாயத்துல வரும். கூடுதல் என்ன செய்வான், 500 ரூபாய் கொடுத்துட்டு போய் நாளைக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தேன், நீங்க 500 ரூபாய்க்கு தான் பாக்கி தந்தியாமா. நம்ம நெசமா கூட இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நிஜமா இருந்து நம்ம மறுத்தோண்டு வைங்க, கொள்ளக்காரன் நடப்பான இல்லையா, 500 ரூபாய் திண்டு விட்டாங்க, நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். அப்ப இதுக்கெல்லாம் இந்த வசதி செஞ்சு வச்சிருக்கணும். என்ன வசதி, ரூபா கேஸ் வரைக்கும் கேமரா இருக்கணும். இங்க வாங்க, 8:20 வந்தீங்களா, இந்த கேமரா போடுறேன் பாருங்க. 18 வந்தீங்களா, அந்த பாருங்க கேமராவை. நீங்க எடுக்கல, எவ்வளவு ரூபா எடுக்கிறீங்க, இது 500 1000 500 தான், போயிட்டு வாங்க. இப்ப என்ன வாங்குறேன், அது நம்ம மிஸ்டேக் பண்ணிருப்பான். 1000 ரூபாய் கூட கொடுத்துருவான், 500 ரூபாய் கொடுத்துருப்பான். நம்ம எங்க காலத்தை மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க 500 ரூபாய். அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, இவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. நம்ம கரெக்டா இருக்கிற மட்டும் பத்தாது, கரெக்டா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உறுதி செய்யணும். கரெக்டா இருப்பதற்கான அனைத்தையும் உறுதி செஞ்சீர்களே ஆனால் இதெல்லாம் வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். மக்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான தன்மை எல்லாருக்கும் வருமானம் வராது. சரியான கஞ்சத்தனம் ஆளுக்கு இருப்பாங்க, இவனெல்லாம் வியாபாரம் பண்ணா ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப காத்து இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில தொழில்களை ஆரம்பிச்சால் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு பணக்காரன முடியாது. 5000 ரூபாயில தான் ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும். அதுல நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளும் உங்களுடைய தன்மைகளும் பரவலாக ஆகும். அது அப்புறம் 10,000 ஆகும், அது 6 மாசம் கூட எடுக்கலாம். 20,000 ஆகும், அதுக்கு ஒரு 6 மாசம் எடுக்கலாம். அப்புறம் ஃபாஸ்டா பிடிச்சிருச்சு, நீங்க ஸ்பீட் எடுக்கும் மெதுவாக தான் எடுக்க, பிடிச்சிச்சா சரணும் கூட ஆரம்பிச்சிடும். 100க்கு பிடிச்சுன்னு வைங்க, அப்புறம் வண்டி பறக்குமா இல்லையா, அந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த 5, 10 ஒரு 50 வர்ற வரைக்கும் ஆகும். அப்புறம் இவங்களே நம்முடைய விளம்பரதாரர் ஆகிடுவாங்க. நம்முடைய கஸ்டமர் என்ன செய்வாங்க, அந்த கடைக்கு போங்க அந்த கடைக்கு போங்க. அப்ப அது மாதிரி வரும். நம்ம 1 வருஷமோ 2 வருஷமோ வியாபாரத்துடைய நாங்கெல்லாம் வியாபார குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு தான். எங்க மாமா பெரிய வியாபாரி, அவர் அடிக்கடி சொல்லுவார், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு நீ கையிலேருந்து போடாம இருந்து அதான் நாம பாண்டு, நீ சம்பாதிக்க நினைக்காத, வரவும் செலவும் கரெக்டா நிக்குதா அது போதும். 2 வருஷத்துக்கு நீ லாபத்தை எதிர்பார்க்காத. எனக்கு தெரிஞ்ச நம்ம சபத்தின பேர் தெரியும், கடை ஆரம்பிப்பாங்க, 3.5 மாசத்துல மூடிடுவாங்க. ஒண்ணு யாரும் தெரியல, 1.5 மாசத்துல சில எதிர்பார்க்கறாங்க. முடியுமா இது? 1.5 மாசத்துல என்ன செய்யறான், இவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைச்சிடணுமா, அல்ல 50 ரூபாய் கிடைச்சிடணுமா. அப்ப நம்ம என்ன செய்யணும், வியாபாரம் பண்றதாக இருந்தால் நம்ம மாத செலவுக்கு ஒரு 10,000 20,000 வேணும்னு சொன்னா அதெல்லாம் கணக்கு பண்ணி 2 வருஷத்துக்கு நம்ம கையில இருந்து செலவழிச்சுக்கணும். வீட்டுக்கலாம் தொழில இருந்து வர வரவு, கரண்ட் பில்லு, சம்பளம், வாடகை இதுக்கு போதுமான இருந்து மேற்கொண்டு நம்ம போடாம அல்ல காப்பாத்திக்கிட்டா அது பெரிய லாபம். 2 வருஷத்துக்கு எகிரி அடிக்கும். நீங்க சரியா நடந்தீர்களே ஆனால் சில ஆளுக்கு குறுகிய காலத்திலும் கிடைக்கும். ஆனால் 2 ஆண்டுகள் வியாபாரத்திலே பாரம்பரியமா இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளுமே 2 வருஷம் சபர் பண்ணுவாங்க. 2 வருஷம் பொறுமையா இருப்பாங்க, பெரிய லாபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன பயப்படுவாங்க, மறுபடி சொத்தகத்தை வித்து வாங்க, போடாம இருந்தா போதும். இதே வியாபாரத்தை கொண்டு வாடகை சம்பளம் கொடுத்து போய்விட்டால் அது போதுமானது. அப்படி அவர் ஒரு சம்பளம் எடுத்துக்கிறார், அவர் அந்த ஓனர் என்பவர் சம்பளத்துக்காக எடுத்துக்கொள்வார், அதுல சம்பாதிக்க மாட்டார். இந்த அளவுக்கு இருந்தா எவங்கிட்ட அடிமையா இல்லாம ஓன் தொழில நீ சம்பளம் எடுத்துட்டு இருக்க, அது பத்தாதா? எப்படி நம்ம நினைக்கணும், நம்ம உழைக்கிறோம், நமக்கு ஒரு சம்பளம், நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் போட்டுக்கிறோம்ல, அது அடுத்தவன்கிட்ட இருந்து அடிமையா இருந்து அந்த ரூபாய் வாங்குவோம். இப்ப நம்மளே எடுத்துக்கொள்றோம், நம்ம 4 பேர் கொடுத்துட்டு நம்மளுக்குள்ள எடுத்துக்கொள்றோம். இந்த ஒரு சுதந்திர உணர்வு இருக்குங்கிற வகையில நீங்கள் காத்திருக்கணும். தொழில் செய்யறவனுக்கு முக்கியமான விஷயம் என்னது, இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுவடை. விவசாயம் எப்படி செய்யறானா, இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுவடை செய்யறான். வியாபாரம் அப்படித்தான், இன்னைக்கு தொடர்ந்து நாளைக்கு லாபத்தை சம்பாதிக்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் காத்திருக்க வேண்டும். கையை பிடித்தல் என்பதுதான் அளவுகளை வச்சிருப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு கையை பிடிக்காம இருக்கிறதா, நம்ம உழைப்புக்கு சம்பளம் கிடைக்கிறதா போதும். அதுக்கு பிறகு வரும், ஆனா கண்டிப்பா வரும். இந்த 2 வருஷம் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய விளம்பரமும் நற்பெயரும், இந்த மாதிரி நற்பெயர்கள்லாம் நீங்க உண்டாக்கணும். இது மாதிரியான நற்பெயர்கள்லாம் என்ன செய்யுங்க, மக்கள்கிட்ட ஒரு நாளா சேர்த்துரும். இப்ப நீங்க ரூபா நோட்டு கொண்டு வருவான், கிழிஞ்சு கொண்டு ஒட்டி கொண்டாந்து தருவான். அவன் நம்ம என்ன செய்வான், 100 ரூபாய் ஒட்டி கொண்டாந்து தருவான். அப்படி முடிச்சு அவன் என்ன நினைக்கிறான், 100 கிழிஞ்ச நோட்டை ஏமாத்தணும் நினைப்பான். நம்ம நினைச்சு பார்த்துட்டு எங்க லேசா ஒட்ட வேண்டியானுங்க, அது வாங்கி போட்டுக்கிறோம். நான் ஏமாந்தெல்லாம் வாங்கல, ஏன்னா ரூபா கிழிஞ்சானு அது மதிப்பு குறைவு கிடையாது. அழுக்கு நோட்டுக்கு ஒரு மதிப்பு, நல்ல நோட்டுக்கு ஒரு மதிப்பா. கிழிஞ்சா பெங்களூர் கொடுத்துட்டு போறோம், இது வாங்க மாட்டேன் கடையில, கிழிஞ்ச நோட்டு வாங்க மாட்டோம், இது அழுக்கு நோட்டு. என்ன கஷ்டம், உடனே ரொட்டேஷன் பண்ண இயலாதே தவிர
நாளைக்கு போய் பேங்க்ல போட்டு போறான், பேங்க்ல எடுத்து புது நோட்டு தந்துட போறான். இந்த ஒரு சிரமத்துக்காக என்ன செய்யறான்னா அந்த கஷ்டம், அவன் ஒரு 10 ரூபா வச்சிருக்கான் கிழிஞ்ச நோட்டு, ஒரு 100 ரூபா வச்சிருக்கான், அதை பார்த்து மிஸ் ஆன மட்டும் தான் எடுக்க மாட்டாங்க. முக்காவாசி கிழிஞ்சு காவாசி கிழிஞ்சு முக்காவாசி பீஸ் எடுக்க மாட்டான். பீஸ் எதுவும் காணா போகாமல் என்ன மாதிரியான கண்டிஷன்ல ரூபாய் இருந்தாலும் அது செல்லாது என்று சொல்ற அதிகாரம் குற்றம் நாட்டு சட்டப்படி. கிழிஞ்ச நோட்டு பழைய நோட்டுன்னு சொல்றது குற்றமே இருக்குது. ஆனா வியாபாரிகள் அதெல்லாம் வேணாம், மக்கள் வெறுத்து போயிடுவான். அவன் இது வாங்கினா உனக்கு நஷ்டம், நமக்கு நம்ம கையில இருந்து கொடுக்க போறோம், அது 100 ரூபா தானே, எப்படி இருந்தாலும் கிழிஞ்சாலும் 100 ரூபா தானே, அது வாங்கி கொண்டா என்ன, நம்ம கொடுத்தா வாங்க மாட்டாங்க விஷயம், நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கி என்ன செய்யலாம், தனியாக எடுத்து வச்சு அடுத்த நாள் பேங்க்ல போட்டுடலாம். இப்போ கிழிஞ்ச நோட்டு இதெல்லாம் எதுக்குன்னா மக்களுடைய மனங்கள்ல இடம் பெறுவது. இன்னும் சொல்ல போனா ஒரு பொருளை வாங்குவான், ஒரு மூட்டை அரிசி வாங்குவான், ஆனா வண்டியில தூக்கி வச்சிருங்க, சில கல்ல வேலையை பார்த்து போடா, குளிக்கல ஆள் போட அங்க நிப்பாம்பா, தூக்கிட்டு வா, குளிக்க ஆளை கூட்டு வாங்க. அம்மா என்ன செய்யணும், நம்ம ஸ்டாப் வச்சிருக்கோமா இல்லையா, தம்பி அது வண்டியை கொண்டு மூட்டை கொண்டு வண்டியில வைடா, அப்படியே குளிந்து போயிடும். ஆஹா, என்ன சர்வீஸ் பண்றாங்க. அப்ப மனங்களை வென்றெடுக்கணும். வியாபாரம் செய்வதாக இருந்தா என்ன செய்யணும், மனங்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் வியாபாரம் பண்ணினீர்களே ஆனால் வெற்றி பெறலாம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எக்காரணத்தினாலே நீங்க வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணீங்கன்னா, இப்ப நான் சொன்ன அந்த இது உங்களுக்கு செய்யவே முடியாது, குறைஞ்ச விலையில கொடுக்கவும் முடியாது. ஏன், அந்த வட்டியும் அதெல்லாம் நீங்க சம்பாதிக்கணும். 2% போதும்னு ஒரு வியாபாரம் பண்றோம்னு வைங்களேன், 2% போதும் வியாபாரம் பண்ணும்போது வட்டிக்கு நீங்க வாங்கினீங்கன்னா அவனுக்கு கொடுக்குற 10% சம்பாதிக்கணும்ல. அப்ப 12% வச்சா தானே உங்களுக்கு அதை கட்டுப்படி ஆகும். அப்ப நீங்கள் விலை அதிகமாக நீங்க வைக்கக்கூடிய நேரத்தில் பேரும் கெட்டு போயிடும், வியாபாரம் குறைஞ்சிரும், வட்டியும் கொடுக்க முடியாது, வட்டிக்கு வட்டி, அது குட்டி போட்டு அதுக்கு வட்டி, கடையில் இழுத்து மட்டும் போயிட வேண்டும். அப்ப வட்டிக்கு நீங்கள் அந்த பொருள்களை வாங்கி விற்கிறத ஒரு முஸ்லீம்ங்கிற வகையில் மட்டும் இல்ல, பொதுவாக ஒரு வியாபாரி அதில் போனான்னு சொன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நம்ம அடுத்தவனுக்கு தான் சம்பாதிக்கணும், நல்லா வளைக்கணும். நீங்க வட்டிக்கு வாங்கினீங்கன்னா பணம் ரொட்டேஷன் ஆகும், பயங்கரமா புரள்ற மாதிரிலாம் தெரியும். எல்லாம் திடீர் லாக் ஆச்சுன்னு வைங்க, ஒரு பேமெண்ட் ஒரு செக் லாக் ஆச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா அசலும் இருக்கா ஒன்றும் இருக்கா, நம்ம கடையாவும் இருக்காது. நீங்கள் பல நிறுவனங்களை நீங்க பாத்தீங்க, பேர்களை சொல்லக்கூடாது, அவங்க தான் பெரிய வியாபாரி மாதிரி இருந்தாங்க, ஒரு நாள் லாக்காச்சு மூடிட்டு போயிட்டாங்க. அவங்க காசே இல்லது, அதுல இருக்கிற எல்லாமே வேற ஒருத்தன் காசு. அவன் அந்த வட்டிக்கு வாங்கினது ஏன் காசு மாதிரி என்ன செய்யறான், அவன் காட்டி கொண்டு இருக்கிறான். அப்ப என்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோ, அது ஆளுக்கு இல்ல சரக்கு, இருக்கிற சரக்குக்கு மேல கடனை வாங்கி வச்சிருக்கான் இவன்கிட்ட உள்ள சரக்கை தாண்டி கடன் இருக்குது என்பதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க என்று சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு ஊத்தி மட்டும் போயிட வேண்டியதான். அப்ப நீங்க பெருசா வச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் ரொட்டேஷன் ஆகும்போதுதான் இந்த கடனை கொடுக்க அவன்கிட்ட வாங்குறது, அதை கொடுக்குற இவன்கிட்ட வட்டி வாங்குறது, இவன் வட்டி கொடுக்குற அவன்கிட்ட வட்டி வாங்குறது, இதுலதான் இருக்கிற மாதிரி தெரிகிறது.